எங்க வேணா வாங்குங்க. பெட்டரா இல்ல இந்த சேமிப்பு திட்டம் அப்படின்றது இல்லங்க. கட்டுறது பெட்டரா? பொதுமக்களுக்கு ஒரு நகைக்கடை வியாபாரியா தங்கம் வாங்குறதுக்கான ஒரு பெஸ்ட் டிப்ஸ் சார். அதாவது எந்த மாதிரியான தங்க நகை வாங்கினா அவங்களுக்கு லாபம்? கல் இல்லாத ஐட்டம், அரக்கு, செப்பு, எனாமல் இதெல்லாம் இல்லாத ஐட்டம். பேசிக்கா நீங்க வாங்குறவங்களா இருந்தா, இதெல்லாம் இல்லாம பிளெயின் ஐட்டமா வாங்கிக்கங்க. நெறைய டிசைன்ஸ் இல்லாம 916 ஐட்டம் பியூரிட்டி நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, நாளைக்கு ஏன்னா எமர்ஜென்சி இப்போ வசதி நெறைய இருக்கவங்க தங்கத்த ஒரு ஆடம்பர பொருளா பார்ப்பாங்க. ஒரு சேவிங்ஸ் அவ்வளோதான். ஆனா, நம்மள மாரி நடுத்தர மக்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான். இது நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா இது கை குடுக்கணும், இத விக்கணும், இத அடகு வைக்கணும் அப்படின்றப்போ பிளைன் ஜுவல்லரி வாங்குங்க. அதுவும் சின்ன சின்னதா வாங்குனாலும் பரவால்ல. நீங்க உங்களால சக்திக்கு தகுந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. விலை ஏற்றம் இருந்தாலும் பரவால்ல. 10 கிராம் வாங்கலாம்னு நெனச்ச இடத்துல 5 கிராம் வாங்குங்க. இது அடுத்த ஒரு 4, 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சொத்தோட மதிப்பா உங்களோட கிட்ட இருக்கும். அதனால தயவுசெய்து வாங்குறத நிப்பாட்டாதீங்க. எங்க வேணா வாங்குங்க. ஆனா தங்கமா வாங்குங்க. இப்ப தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் தங்கம் விலை குறையும் அப்படின்னு வெயிட் பண்ணலாமா? இல்ல இப்பவே வாங்கி வச்சுக்கிறது நல்லதா சார்? கண்டிப்பா. அதாவது அவங்க எவ்வளோ எடுக்க போறாங்க? ம். அதனுடைய அந்த பணத்த பத்திரமா வச்சுக்க முடியுமா? இதெல்லாம் பொறுத்து, பிளஸ் இந்த சிச்சுவேஷன் இப்படியே இருக்குமா? இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுடைய இது நிலைமை. ம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் 22% விலை இறங்கியிருக்கு. 5 மாதங்கள்ல மட்டுமே இந்த ம். 22% விலை இறங்கியிருக்கு. விலை இங்க இறங்கியிருக்குன்னா, நிச்சயமா ஒரு இடத்துல ஏற தானே ஆமா செய்யணும். சார். அந்த அளவுக்கு விலை ஏறும். திரும்பி 6 மாசத்திலேயே விலை ஏறும் அப்படின்றது ஒரு கணிப்பு இருக்கு. ம். அப்படின்னு பார்த்தா, இப்போ வாங்குறது இன்னொரு நல்ல டைம். ம். சரி அவங்கள்ட்ட பணம் எவ்வளோ இருக்கு? எப்படி வாங்க போறாங்க? அப்படின்னா, அதுக்காக நான் எப்பயுமே ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நீங்க ரூ. 1,00,000 வச்சிருக்கீங்களா? இன்னும் விலை இறங்குமான்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ம். மத்ததெல்லாம் விடுங்க. நம்பிக்கை இருக்கா? 50,000க்கு இன்னைக்கு வாங்குங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அந்த நம்பிக்கை எவ்வளோ நாள் வரும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது மாறா ஏற ஆரம்பிச்சுருச்சா, இதுலேருந்து ஒரு 5% ஏறிச்சா டக்குன்னு விடாதீங்க வாங்கி வச்சுருங்க. எப்படி பார்த்தாலுமே, ச்சே இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லன்னா, அப்பவே 1,00,000க்கும் வாங்கி போட்டுருக்கலாம் அப்படின்ற மாரியும் தோணுது சில இல்லங்க, நேரத்துல. இப்ப யோசிச்சு பாருங்க. ரூ. 1,00,000 கடந்து தான் தங்கம் வந்துச்சு. ஆமா. அப்போ ரூ. 1,00,000 இருந்துட்டு, 1,34,400 வர்றப்போ எல்லாரும் ச்சே! இந்த ரூ. 1,00,000 இருக்கப்ப நான் வாங்கியாம விட்டுட்டேன் தெரியுமா? வாங்கியிருக்கணும் அப்டின்னா. இப்ப வந்துருச்சுல்ல, ஆமா. வாங்கி போடுங்க. ஆ இப்ப இப்ப என்ன தோணும்? இன்னும் இறங்குமோ? ஆமா. இது இயல்பு. ம். நம்ம தான் அத ஸ்டடி பண்ணணும். இது ஒரு ஆர்ட். ம். இந்த இந்த ஏறுறது, இறங்குறது அது நம்ம ஆர்ட்ன்னு ஈஸியா சொன்னா கூட, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரக்கூடாது. ஆமா. எல்லாருமே அந்த மாரி, ஐயோ! இது என்னது விலை ஏறுதே! எடுக்கக்கூடிய விஷயம் ஒரு 1 பவுன், 1 1/2 பவுன் கூட இருக்கலாம். ம். அது ஒண்ணும் பெரிய அமௌண்ட் கிடையாது, சின்ன அமௌண்ட்டும் ஆமா கிடையாது. சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குறது கூட அவங்கள பொறுத்தவரைக்கும் சேவிங்ஸ் அவங்க தான். சேவிங்ஸ்ல பெரிய அமௌண்ட்டா தான் தெரியும். ம். அதனால அந்த மாரி இருக்கிறப்போ ஏமாற்றம் மிஞ்சக்கூடாது. அதனால நம்ம மனசு என்ன சொல்லுதோ 50% வாங்கி வச்சிடலாம். அது என்னுடைய கருத்து. இப்ப மக்கள் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க கிட்ட புரிதல் இருக்கு. இந்த மாரி தங்கத்தோட விலை ஏறும். இல்ல, அதனால இல்ல. இப்பலாம் ரொம்ப புரிதல் இருக்கு. ஆ. ஏன்னா அவங்க சோசியல் மீடியா பல இன்டர்வியூ பார்க்குறாங்க. ம். இப்போ பொருளாதார வல்லுநர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு அத பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மார்க்கெட்ல என்ன நடக்குது அத பார்க்குறாங்க. ம். வேர்ல்டு மார்க்கெட்ல ஒவ்வொரு வங்கிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பெர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஃபெடரல் ரிசர்வ்ல இருந்து ம். ஒவ்வொரு நாட்டுடைய ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறாங்க. ம். இந்த மாரி ஷேர் மார்க்கெட் எப்படி போகுது? என்னென்ன இன்னைக்கு நேத்திக்கு ஒரு கிராமத்து வழியா போயிருந்தேன் ஒரு 2 நாள் முன்னாடி. அப்போ போனா அங்க இருக்கிற ஒரு முதியவர் கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு இருக்கும், 70 வயசு இருக்கும் அவருக்கு. அவரு உலக பொருளாதாரத்த பத்தியும், ட்ரம்ப பத்தியும், ஈரான்ல நடக்கிற வார் பத்தியும் எல்லாத்தையும் அப்படியே தெளிவா பேசுறாரு. இந்த தங்கத்தோட விலை ஏற்றம் அந்த நியூஸ் எல்லாம் பார்க்க வச்சிருச்சு. பார்க்க வச்சிருச்சு. இதெல்லாம் கொஞ்ச நாள் தாங்க. இத நிப்பாட்டியாச்சுன்னா திருப்பியும் போய் நமக்கு சொல்றாரு அவரு. ஆ. அந்த பெரிய மனிதர். ம். நானு அப்படியே அவர் பேச பேச ரசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒண்ணுமே தெரியாத மாரி கேட்டுட்டு ஆ. இருந்தேன். அப்புறம் சார் என்னன்னு சார் இப்படின்னா, அவரும் இன்ட்ரெஸ்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எதனால வருது? இந்த புரிதல் எங்க இருந்து வருது? ம். செய்தித்தாள்கள் மூலமா வருது, புக்ஸ் மூலியமா வருது, ம். சோசியல் மீடியாஸ் மூலியமா வருது, நியூஸ் மூலியமா வருது. இது மாரி பல்வேறு விஷயங்கள்ல வருது. இதெல்லாம் மற்றவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு, ம். அவங்க அந்த மீட்டிங்ல பேசுறது, கொள்றது, ஒரு 4 பேர் கூடி விவாதம் அந்த மாரி வர்றது, இது எல்லாமே பார்க்கறது. அப்போ அது வருது. அதனால மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ தங்கம் வாங்க வரவங்கலாம் இப்ப எந்த மாதிரியான டிசைன்ஸ் அதிகமா பார்க்குறாங்க சார்? அதாவது கிராம் கம்மியில பார்வையா பெருசா இருக்கிற மாரி டிசைன்ஸ் வேணும்னு நெனைக்கிறாங்களா? இல்ல எப்பயும் போல நல்லா வெயிட்டா இருக்கணும், சின்னதா இருந்தா கூட பரவால்ல. இல்ல இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கோ அது மாரி.
பணம் நிறைய வச்சுருக்கவங்க லேவிஷாக இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் ம். எனக்கு நல்லா ஸ்டடியாக இருக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுருப்பாங்க பாருங்க. அவங்க நல்லா ஸ்டடியாக வெயிட்டாக இருக்கணும். எனக்கு இந்த கையில் எடுக்கிறப்ப இதெல்லாம் வேணாங்கன்னு ஒதுக்கிடுவாங்க. ம். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை எனக்கு வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கணும். ஒரே பொருளில் காசு போய் ஏன் டம்ப் பண்ணணும். இவ்வளோதான் வசதி படைச்சவங்களா இருந்தால் கூட அவங்களுடைய மைண்ட் செட் ம். அவங்களால அஃபோர்டபுள் லெவல் இருக்கும். ம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இல்லை இல்லை வேணாம், எனக்கு வந்து நான் லைட் வெயிட்டில் தான் வேணும். ஏன்னா 4 டிசைனாக வாங்கி வச்சுக்க போகிறேன், ம். ஒன்று மாற்றிக்க போகிறேன், ஏன் ஒரே பொருளை போர் அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதனால் இதை வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட அபிப்பிராயம் இருந்தாலும் ம். இப்போ விலைவாசி ஏறினதுனால பெரும்பான்மையான மக்கள் லைட் வெயிட்டை பார்க்குறாங்க. லைட் வெயிட்லயே நல்ல நல்ல பார்வையா பார்வையாக இருக்கணும், விலை வேணும். கம்மியாக இருக்கணும். ஆ. அதாவது 1,00,000 அவங்க பட்ஜெட் 1,00,000 தான். ம். அன்னைக்கு காலகட்டத்தில் 2 பவுன் வாங்கிட்டு இருந்தேன், ஆமா. இன்னைக்கு 1 பவுன் வாங்குறேன். ரைட், ஓகே, ம். எனக்கு பட்ஜெட் இவ்வளோ, இதுக்குள்ளே வேணும், அவ்வளோதான். அதில் கிளியராக இருப்பாங்க. ம். ஆனால் இன்னைக்கு 1,00,000 எங்கே வாங்க முடியுது? இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா கூட 1,25,000 கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து சேர்த்து வந்துடுது. வந்துருது. அதுதான் அவங்களுடைய இப்ப நம்ம தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு இல்லையா சார்? இப்ப வந்து சில இடத்துலலாம் வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு நீ இப்ப இன்னைக்கு பணம் கட்டுறோம்னா இன்னைக்கு ரேட்டுக்கு அது தங்கமா சேரும் அப்படின்ற மாதிரி 2, 3 விதமாலாம் வச்சிருக்காங்க. இப்ப தங்கம் விலை இப்படி ஏறி கூட குறைய இப்படி இருக்கிறதுனால பணமா வச்சுக்கிட்டு நமக்கு தேவைக்கு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி போய் தங்கமா வாங்குறது பெட்டரா? இல்ல இந்த சேமிப்பு திட்டம் அப்படின்றது வந்து இல்லைங்க. கட்டுறது பெட்டரா? ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன். ம். உங்கள் பணத்தை நீங்கள் கரெக்டாக வச்சிருந்து அதை செலவு பண்ணாமல் வைக்கக்கூடிய மன கட்டுப்பாடு இருக்குது ஆ. அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாதம் மாதம் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக கூட வந்து வாங்கலாம். ம். ஆனால் இந்த மாதம் மாதம் வாங்குறது எதுக்காகன்னா, விலை ஏறும் காலங்களில், விலை இறங்கும் காலங்களில் அது பயன் கிடையாது. ம். விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், மாதம் மாதமாக நீங்கள் பணமாக தான் எடுத்து வைப்பீங்க. ஆமா. இருக்க அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ம். ஆனால் விலை ஏறுச்சுன்னா நீங்கள் தங்கமாக வாங்கி வச்சிருவீங்க. ம். ஃபஸ்ட்டு மாதம் ரூ. 10,000, அடுத்த மாதம் ரூ. 12,000, அடுத்த மாதம் 14,000, 16,000, 18,000 இப்படி போயிட்டே இருக்கும். ஆமா. அப்போ நம்ம தங்கமாக வாங்கி வச்சுட்டா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ரூ. 20,000 கிராம் வந்து நிற்கும். ஆமா. அந்த டைமில் நீங்கள் அதை ரெடீம் பண்ணுவீங்க. ம். ஆனால் அந்த டைமில் நீங்கள் வாங்கின தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா 15,000 எல்லா கிராமையும் வாங்கி வச்சுருக்கீங்க. ஆமா. அதுக்கு அது யூஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஆ. அந்த மாதிரி நேரத்தில். ஆனால் அதே டைம் விலை இறங்குற காலத்தில் நீங்கள் மாதம் மாதம் வாங்கி வச்சிங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ் ஆகாது. யூஸ் ஆகும், ம். பட் என்ன, விலை குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம ஐயோ ஜாஸ்தியாக வாங்கிட்டோமோ, அந்த ஒவ்வொரு மாதமும் கொடுத்து ஜாஸ்தியாக வாங்கிட்டோம் அப்படின்னு பண்ணலாம். அப்படி ஆவரேஜ் பண்ணிடணும். ஆமா. இதை தான் நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக சொல்லுவேன். அவங்க பணமாக எடுத்து வைக்க முடியுமா, பணமாகவே வச்சு கூட வாங்கிக்கலாம். ம். உங்களுடைய சௌகரியங்கள் தான். ஆனால் பல பேர் 100க்கு 90 வெற்றியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மாதம் மாதம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வெற்றி கண்டவங்க, அதுலேருந்து ரேட்லேருந்து விலையேற்றது தப்பிச்சவங்க நிறைய பேர். இப்ப மாசம் மாசம் இப்ப கையில ஒரு 8,000 இருக்கு, 10,000 இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டு காயினா வாங்கி வைக்கிறது பெட்டரா சார்? தாராளமாக வாங்கலாம். ஆ. அதாவது கோல்டு காயினாக வாங்கலாம், கோல்டு நகையாக வாங்கலாம், கோல்டு இடிஎஃப்ல போடலாம், கோல்டு டிஜியில் கோல்டில் போடலாம், கோல்டு பாண்டு அவைலபிள் இருந்தால் அதில் போடலாம், எதில் வேணால் போடலாம். ம். ஆனால் எதுவும் செய்யாமல் இருந்தால் தான் தப்பு. ம். எது வேணால் செய்யலாம். சேமிப்புன்ற முறையில் ம். ஏதாவது ஒரு வழிமுறையில் நீங்கள் பண்ணுங்கள்.